கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போது செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை என்று யோவான் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அந்த வார்த்தைகளை சொன்னார். என் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் நான் செய்கிறபடி என் பிதாவானவர் என்னை தனியாக என்னை விடவில்லை. பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒரு வேளை நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை தேற்ற யாரும் இல்லை, என் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லை, தனித்து விடப்பட்டவளாக நான் தவித்து இருக்கிறேன், ஒரு வனாந்தரத்தின் அனுபவம் என் ஜீவிதத்தில் இருக்குன்னா, நீங்களும் கர்த்தருக்கு பிரியமான செய்தால் உலகம் முடிகிற வரையும் கர்த்தர் உங்களை தனிமையாக விடாத உங்களோடு கூட பூமியின் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், தனிமை என்று சொல்லக்கூடிய தாய் தகப்பனை இழந்து அல்லது கணவனை இழந்து மனைவினு தனியாக இருக்கிற தேவ பிள்ளைகளோட அவளுடைய கரம் எப்போது இருப்பதாக அவள் கர்த்தருக்கு மாத்திர பிரியமான செய்ய உதவி இயேசுவின் நாமத்தில்